நம் திருத்தந்தை அறிவோம் கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட். புதிய திருத்தந்தை லியோ 14. ஆக தேர்வு வத்திக்கான் 2025 மே 8. கத்தோலிக்க திருச்சபைக்கான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மகிழ்ச்சியான தருணமாக 69 வயதுடைய மீஷன் மற்றும் சேவையை ஆழமாக அர்ப்பணித்திருந்த சிகாகோவில் பிறந்த கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் முன்னாள் திருத்தந்தை பாப்பா பிரான்சிஸை ஒன்று தொடர்ந்து புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அவர் திருத்தந்தை லியோ 14 எனும் பெயரை கொண்டுள்ளார். கார்டினல் டொமினிக் மாம்பெடி புனித பேதுரு பேராலயத்தின் மைய பால்கனியில் தோன்றி ஹாபெமஸ் பாபம் என அறிவித்தார். புதிய திருத்தந்தை மக்களுக்கு தனது முதலாவது ஆசீர்வாதத்தை அளித்தார். மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டு கையை அசைத்த அவர் மக்கள் முன் புன்முறுவலுடன் ஆசீர்வதித்தார். இசை, கண்ணீர் மற்றும் ஜெபங்களுடன் மக்கள் புதிய மேய்ப்பருக்கு உற்சாகமாக வரவேற்பளித்தனர். சேவையின் மூலம் நம்பிக்கையை வளர்த்தவர் கார்டினல் பிரிவோஸ்ட். பின்புலம் மற்றும் கல்வி பயணம் 1955 செப்டம்பர் 14 சிகாகோவில் பிறந்த பிரிவோஸ்ட் 1977 புனித ஆகஸ்டின் ஆணையத்தில் இணைந்தார் மற்றும் 1981 தனது நிச்சய வாக்குறுதிகளை அளித்தார். அவர் வில்லனோவா பல்கலைக்கழகத்தில் கணிதத்தில் பட்டம், சிகாகோவில் உள்ள கத்தோலிக்க தியாலஜிக்கல் யூனியனில் திவ்யபாராயணத்தில் மாஸ்டர் பட்டம் மற்றும் ரோமில் உள்ள புனித தோமாஸ் அக்வினாஸ் கல்லூரியில் தேவாலய சட்டத்தில் உயர் பட்டங்களை பெற்றுள்ளார். பெருவில் மிஷனரி சேவைகள் 1982 குருவாக அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் அவர் பெருவில் உள்ள சுலுகனாஸ் பகுதியில் ஆகஸ்டினிய மிஷனில் பணியாற்றினார். பின்னர் ட்ருஜில்லோவில் உள்ள ஆகஸ்டினிய அர்ச்சுப்பள்ளியை தலைமைத்துவம் செய்வதற்கும் பல்வேறு மேய்ப்பு மற்றும் கல்வி பணிகளுக்கும் ஈடுபட்டார். ஆகஸ்டினிய ஆணைய தலைமை 1999 அவர் சிகாகோவுக்கு திரும்பி மாதர் ஆஃப் குட் கவுன்சில் பிராந்தியத்தின் புரோவின்ஷியல் பிரயராக நியமிக்கப்பட்டார். 2001 முதல் 2013 வரை ஆகஸ்டினிய ஆணையத்தின் தலைமை அமைச்சராக 2 தவணைகள் பணியாற்றினார். அவரது தலைமையில் சமூக நீதி, கல்வி மற்றும் மேய்ப்பு சபையியலுக்கு ஆணையத்தின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட்டது. சிக்லாயோ திருச்சபையின் பிஷப் 2015 திருத்தந்தை பாப்பா பிரான்சிஸ் அவரை பெருவின் சிக்லாயோ மேடையின் பிஷப்பாக நியமித்தார். அந்த நேரத்தில் அவர் பெருவின் அரசியல் குழப்பங்களின் நடுவே திருச்சபையின் ஒற்றுமை மற்றும் அமைதிக்கான குரலாக இருந்தார். திருத்தந்தையருக்கான பிஷப்புகள் தேர்வு பொறுப்பாளர் 2023 திருத்தந்தை பாப்பா பிரான்சிஸ் அவரை பிஷப்புகளுக்கான டிகாஸ்டரியின் தலைவராக நியமித்தார். அந்த பதவியில் உலகம் முழுவதும் பிஷப்புகளை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகித்தார். அவர் ஞானமும் அமைதியான வழிகாட்டலும் கொண்ட தலைவராக அறியப்படுகிறார். அந்த ஆண்டே செப்டம்பரில் கார்டினலாகவும் நியமிக்கப்பட்டார். பிஷப் என்பது தனது அரண்மனையில் அமர்ந்திருக்கும் இளவரசராக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யும் நபராக இருக்க வேண்டும் என்பதை கூறுகிறது. திருச்சபைக்கு புதிய தொடக்கம். புதிய திருத்தந்தையாக அவர் தனது பல ஆண்டுகளின் சேவை மற்றும் வழிகாட்டும் அனுபவத்தால் திருச்சபையை ஒற்றுமை, கலந்துரையாடல் மற்றும் அமைதியின் வழியில் அழைத்துச் செல்லும் வாய்ப்பு உள்ளது.